ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. காலையில் பசங்க ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துகிட்டு இருக்கேன். ரொம்ப டயர்டாக இருக்குது. மார்னிங்கில் அவங்க அனுப்புகிற வரைக்கும் வேலை பிஸியாக இருக்குது. இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெமெடி தான் நான் காட்ட போகிறேன். எதுவும் இல்லை, காலிஃப்ளவருக்கு எல்லோரும் பொரியல் செஞ்சுருப்பீங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது தனியா, சோம்பு, மிளகு, சீரகம் இது 4ம் போட்டுக்கோங்க. இது மெயினே சோம்பு தான். இது இல்லாமல் காலிஃப்ளவர் நீங்கள் பொரியலோ ஃப்ரையோ எதுவும் பண்ண முடியாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ காலிஃப்ளவர் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஹாட் வாட்டரில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை கொரன்னு அரைச்சிக்கோங்க. எல்லாம் நீங்கள் அந்த மாதிரி அரைச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு போடாமல் சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு நல்லா புரிஞ்சதும் ஆனியன் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம் தான் நான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகணும். இது ரோஸ்ட் ஆனால் தான் டேஸ்ட்டே. நீங்கள் நல்லா இதை ஃப்ரை பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் இது நல்லா வடித்து வச்சுருக்கேன். லைட்டாக மஞ்சத்தூள் இந்த கலர் ரொம்ப போடக்கூடாது. இந்த மாதிரி கலர் தான் இருக்கணும். இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள். காலிஃப்ளவர் கட் பண்ணணும் செய்யணும் கஷ்டப்பட்டிங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. நான் வெயிட் லாஸில் இருக்கிறனால ஒரு பொரியல் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி இதுதான். இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் 2 பேருக்கும் இது கரெக்டாக இருக்கும். இது போட்டு நல்லா கொஞ்சம் கலரி ஃப்ரை பண்ணி விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறேன்னு சொல்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபேவரட் ஆயிடுச்சு எங்களுக்கு இது. நெக்ஸ்ட்டு நான் வெயிட் லாஸில் இருக்கிறதுனால பாயில்டு எக்கு எடுத்துப்பேன் 2. வித்தவுட் ஒயிட்டு தான். ஒயிட் மட்டும் எடுத்துக்கிட்டு எல்லோ எங்கள் நாய்க்குட்டிக்கு போட்டுருவேன். அவர் நல்லா சாப்பிடுவார். இதுக்கே வெயிட் பண்ணுவார் மதியம். இது பாயில் பண்ணுறதுக்காக போட்டு நம்ம வேக வைக்கலாம். இது கூட உப்பு போட்டிங்கன்னா, கல்லுப்பு போட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். சீக்கிரத்தில் குயிக்காக வெந்துடும். இப்போ நம்ம காலிஃப்ளவர் நல்லா இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகுது பார்த்தீங்களா? அந்த ரோஸ்ட் ஆகிற டைமில் மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய பூவாக இருந்தால் இந்த அளவு, இதோட சின்ன பூவாக இருந்தால் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இது விரும்பாதவங்க நம்ம அரைக்க சொல்லவே காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிக்கோங்க. மிளகாய்த்தூள் விருப்பம் இல்லாதவங்க. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதெல்லாமே நல்லா பெரட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டிங்கன்னா 5 நிமிஷம் மூடி போட்டிங்கன்னா நல்லா அந்த மிளகாய்த்தூள் வாசனையே இல்லாமல் அது பார்க்க சொல்ல எப்படி மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பார்க்குற மாதிரியே நீங்கள் செய்யுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் நான் விட போகிறேன். நல்லா கலரிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி லிட்டு போட்டு விட்டுடலாம். ஏன்னா நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். நான் செய்ய சொல்லி எடுத்திருந்தா எனக்கு இந்த அளவுக்கு வாய்ஸ் ஸ்லிப் ஆகாது. ஏன்னா சவுண்டு பக்கத்தில் அம்மா கிச்சனில் இருந்தாங்க. எல்லாமே ரெடி ஆகிருந்துச்சு. அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இது கிளியராக உங்களுக்கு புரியும். அதனால் இப்போ மூடி போட்டுட்டு இதை அரைச்சின்னு வந்துடலாம். இதை அரைச்சி பாருங்கள். இந்த மாதிரி கொரன்னு இருக்கணும். செம்ம வாசனைங்க. அந்த சோம்பு, சீரகம், தனியா அந்த வாசனையே சூப்பராக இருக்கும். இது சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நான் சால்ட்டும் போட்டுட்டேன். சால்ட்டு போட்டு தான் காமிக்கல அதை. இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்டு தாங்க. 2 செகண்ட் அது நல்லா பெரட்டிட்டு அது கூட நான் 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இது சும்மா இது எல்லாமே மிக்ஸ் ஆகணும். இப்போ அது வரைக்கும் விடலாம். 2 செகண்ட் அப்படியே கலரிட்டு மூடி போட்டுருங்க. அதுக்கப்புறம் 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இது. அதுவும் நம்ம இப்போ சாப்பிட போகிறோன்னா 5 நிமிஷம் முன்னாடி செஞ்சு சாப்பிடுவோங்க. வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ 2 முட்டை எடுத்துருக்கேன் நான். ஆல்ரெடி முட்டை பாயில் பண்ணுறதுனால நான் 2 முட்டை அப்படியே எடுத்துக்கிறேன். இது போட்டுட்டு நான் மற்ற பொரியல்லாம் முட்டை உடச்சி ஊற்றினோடனே சால்ட்டும் பெப்பர் லைட்டாக போட்டுப்பேன். இதில் அது போடல. ஏன்னா இதுலேயே எல்லாமே இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சூடாக கொடுத்தீங்கன்னா பசங்க ஃபுல்லாக காலி பண்ணிருவாங்க. அந்த மாதிரி இருக்குது டேஸ்ட்டு. வெயிட் லாஸில் இருக்கிறவங்க இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பில் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போது இதை நான் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன். அதோடு போட்டு நான் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இவரை தூங்க வைக்கிற வேலை தான். இவரை தூங்க வச்சுட்டு நம்ம வேறு என்ன ஒர்க் இருக்கோ அதை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த சேனலை பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மறக்காமல் வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.